சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்ததில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு அமைப்பு புகார் தெரிவித்து நீதிமன்றத்திலும் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இன்று உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது குறித்து சில விளக்கங்களை அளிப்பது என்னுடைய கடமையாக கருதி உங்களை அனைவரும் இந்த நேரத்தில் நான் சந்தித்திருக்கின்றேன். குறிப்பாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987ஆம் ஆண்டு தொடங்கி அன்றைய நடைமுறைகள் என்ன பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இன்று வரை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஒரு டெண்டர் கோட் பண்ணும்போது 20 பேர் 30 பேர் அந்த டெண்டரில் கலந்துக்குவாங்க. சில பேர் L1 ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். சில பேர் L2 ப்ரைஸ் ஒரே மாதிரியா இருக்கும். சில பேர் L3 ஒரே மாதிரியான ரேட்டை கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தா 1987 கூட ஒரு டெண்டரில் 2 பேர் L1 ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதே 87 திரும்ப 3 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக 2006 L1 ஒருத்தர்னா L2 23 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 அன்னைக்கு 18 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. 2011-12 எடுத்தீங்கன்னா 29 நபர்கள் டெண்டரில் கலந்துக்கிட்டதில் L3ல பார்த்தீங்கன்னா 17 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி 11-12 ஆரம்பிச்சு 13, 14, 13 அதே மாதிரி வரிசையா இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டெண்டருக்கு மேல போடப்பட்டதுல பாத்தீங்கன்னா 16-17ல 17 பேர் ஒரு டெண்டர்ல கலந்துக்கிறாங்க. அதுல 4 பேர் ஒரே பிரைஸை கோட் பண்றாங்க, 11 பேர் L2 ஒரே பிரைஸ் கோட் பண்றாங்க. அதே 16-17ல ஒருத்தர் L1, L2 18 பேரு, L3 6 பேரு. அதே 16-17ல 21 பேர் கலந்துக்கிட்ட டெண்டர்ல L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 17 பேரு. அதே 16-17ல L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 31 பேர். இன்னொரு 16-17 டெண்டர்ல 5 பேர் L1, 29 பேர் L2. 17-18ல 28 பேர் கலந்துக்கிட்டதுல 5 பேர் L1, 6 பேர் L2, ஒருத்தர் L3. 19-20ல 12 பேர் L1, ஒருத்தர் L2, 20 பேர் L3. அதே 19-20ல 11 பேர் L1, ஒருத்தர் L2, ஒருத்தர் 6 பேர் L3. இன்னொரு 19-20 டெண்டர்ல 12 பேர் L1 ஒரே பிரைஸை கோட் பண்ணது 12 பேர். இன்னொருத்தர் L2 1, L3 4. 20-21ல 33 பேர் கலந்துக்கிறாங்க. 11 பேர் L1 பிரைஸை மேட்ச் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் L2 பிரைஸை ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 ஒருத்தர். இப்படி முறையா டெண்டர் போடும்போது ஒருத்தர் ஒரு கலந்துக்கிறவங்க 30 பேர், 35 பேர், 40 பேர் இருக்கும்போது குறிப்பிட்ட சிலர் L1 பிரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L3 பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக டான்ஜிட்கோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, L1 பிரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது 1987 இருக்கக்கூடிய நடைமுறை. அதை L1 மேட்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரித்து ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டான்ஜிட்கோ தொடர்ந்து பின்பற்றி வருது. இது இல்லாமல் இந்த டெண்டரை ஸ்க்ரூட்டினி கமிட்டி ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் போர்டு கமிட்டி ஒன்று இருக்கு, 3 கமிட்டி இருக்கு. இதில் இந்த டெண்டரை ஃபைனல் பண்றதுக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய 3 கமிட்டிகள் தான் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணி இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது. அதிகாரிகள் சார்ந்த அந்த 3 குழுக்கள் தான் ஒவ்வொன்றா ஃபைனல் பண்ணி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் டான்ஜிட்கோனுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகளால் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன.
ஆனா குறிப்பா அந்த ஒரு அமைப்பு வந்து தாக்கல் செய்த வழக்குல ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்கோல தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் என்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்றேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அவங்க என்னன்னா ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க, எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு பிரைஸ கோட் பண்றது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க, 10 பேர் ஒரு பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க, இன்னும் 10 பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணிருப்பாங்க, இன்னொரு 15 பேர் வந்து L3 பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியா என்ன பண்றோம், நமக்கான ரேட் சூட்டபிள் ரேட் இருந்தா போர்டு வந்து என்னன்னா பிரைஸ குறைப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு எல்லோனே பிரைஸ கூப்பிட்டு பேசி பிரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த பிரைஸ் குறைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் L2 L3 வந்து L1 பிரைஸை மேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. அதுல வந்து எந்த விதமான தவறுகளுக்கு இடையில எந்த ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படல. உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அது உறுதி, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை 10 தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று மிக சிறப்பாக தோழமை இயக்கங்களை அரவணைத்து பணியாற்றி இருக்கின்றோம். அந்த நாங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி 10க்கு 10 வெற்றி என்ற இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை 35 தொகுதிகள் மாண்பு முதலமைச்சர்கள் என்னிடத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த தொகுதியில் 35 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தல் களத்துல அதிமுக திமுக 2 பேருமே சம அளவுல பணத்தை வீழ்ச்சி வந்திருக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறீங்களா? அதாவது ஒரு சுயேட்சை கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. சுயேட்சை கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்னோட தொகுதியில இருக்கிற அதிமுக போய் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு போய் ரோட்ல பாக்குறாரு. அவர் தோல்வின்னு வரும்போது அந்த தோல்வியை மறைப்பதற்கு அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டுகள்ங்கிறது நிரூபிக்கணும்ல. யார் மேல வேணாலும் எந்த குற்றச்சாட்டுகள் வேணாலும் சொல்லலாம், எந்த குற்றச்சாட்டுகள் வேணாலும் சொல்லலாம். என் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. 5 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன், இப்ப 6வது எலெக்ஷன். அவங்க எல்லாம் என்னன்னா மக்கள் மட்டத்துல போய் மக்களை சந்திச்சு வீழ்த்த முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில காழ்ப்புணர்ச்சிக்காரமா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத வாடிக்கையா வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் சரியா தவறாங்கிறது தீர்மானிக்கிறது மக்கள் தான். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியும் சார். நம்ம எல்லாம் ஒரே வாக்கு மையத்துல தான் இருக்க போறோம். வாக்கு எண்ணிக்கை முடிந்து அன்னைக்கு நான் உங்களை சந்திப்பேன் கண்டிப்பா. அன்னைக்கு பேசுவேன் எனக்கு எப்படி இருக்கு. குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வந்து அவர் வந்து முதல்வராக வந்து இருக்காங்க. அதே சமயம் வாக்கு முடிவு போயிருந்தா தோல்வி அடைஞ்சா தவறான முடிவுகள் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற தலைவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கருத்து சொல்லுவாங்க சார். அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது அவசியம் நமக்கு கிடையாது. எனக்கு அது கிடையாது. நீங்க ஒரு கருத்து சொல்லலாம், சார் ஒரு கருத்து சொல்லலாம், அவர் சார் இன்னொரு கருத்து சொல்லலாம். அது உங்களுடைய கருத்து. அதுக்கு நான் பதில் சொல்லி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு நான் தெளிவா இருக்கிறோம். ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னதுதான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சருடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொன்னோம். அடுத்த 5 ஆண்டுகளும் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொன்னோம். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உதயசூரியனுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் வாக்களித்திருக்கின்றால் நிச்சயம் வெற்றியை வழங்கக்கூடிய வாக்களை செலுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நான் வந்து பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்துல வந்து பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம், இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்க லோக்கல்ல நாங்க தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால வந்து விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது.